சரிங்களா? அப்போது கிளி மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னோம்னா எக்ஸ்ட்ரா வந்து அழகு மட்டும் வைக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நாம் கொஞ்சம் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். அநேகமாக நம்முடைய கருத்தாளர்கள் எல்லோருமே வந்து மிக சிறந்த திறமைசாலிகள் என்பதில் நான் வந்து உறுதியாக இருக்கிறேன். அந்த அடிப்படையில் நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பண்ணலாம். இப்போ நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சொன்னேன், போன வகுப்புலேயே சொன்னேன், ஒரு நல்ல சாக்ஸ் ஒன்று. சரிங்களா? பழைய சாக்ஸ் தான், ஆனால் துவைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா கையில் மாட்டும்போது அழுக்கெல்லாம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது நம்ம வெளியில் கொண்டு போகும்போது நல்லா இருக்கும் போட்டால் ஒரு சாக்ஸ் எடுத்துருக்கேன். சரிங்களா? ஒரு சாக்ஸு. அடுத்து எங்கள் வீட்டில் கூட கேலி பண்ணுவாங்க, எந்த ஒரு ஜாமானையும் வந்து வெளியில் தூக்கி போட விட மாட்டேங்கிறாங்க சொல்லிட்டு எங்கள் இணையரும் சொல்லுவாங்க, எங்கள் பிள்ளைகளும் கேலி பண்ணுவாங்க. அப்போது இந்த சாக்ஸ் வாங்குறதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னம்னா, சாக்ஸை உள்ள 2 பக்கமும் ஃபோல்டு பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு இது கொடுத்துருப்பாங்க. இந்த சாக்ஸ்லேயே உள்ளே வச்சு தான் கொடுப்பாங்க, மடித்து வச்சுருப்பாங்க. ஸோ இப்படியான அட்டைகள் எல்லாமே நமக்கு ரொம்ப தேவையானது. அதனால் அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது, ரெடிமேடில் நீங்கள் சட்டை வாங்குறீங்க அப்படின்னோம்னா மறக்காமல் அந்த சட்டை மடித்து வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ரெடிமேடில் நீங்கள் வாங்கினீங்கன்னா யார் வாங்கினாலும் சரி, எங்கே கிடச்சிச்சினாலும் சரி, நான் அந்த அட்டையை தூக்கிட்டு வந்துடுவேன். அதில் என்ன இருக்கும் அப்படின்னம்னா, சட்டைக்கு உள்ளார வந்து ஒரு அட்டையும் அதை ஒட்டி என்ன இருக்கும் அப்படின்னம்னா ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருப்பாங்க, லேசான ஒரு ஸ்பாஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களுக்கு காட்டணும்னா நான் அதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பார்த்தீங்களா, இங்கே வந்து என்ன இருக்கும், ஒரு ஸ்பாஞ்சு, இது தெரியுதா உங்களுக்கு, ஒரு ஸ்பாஞ்ச் இருக்கும். பார்த்தீங்களா, ஸ்பாஞ்சு, அது மேலே வந்து ஒரு அட்டை இருக்கும். இந்த அட்டை வந்து நம்ம சட்டையில் இருக்கும், சட்டையை உள்ளே வச்சுட்டு அது மேலே வந்து கவர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் தயவு செஞ்சு இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தூக்கி குப்பையில் போட்டுறாதீங்க. ஸோ இதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னோம்னா நான் பணம் கொடுத்து இன்னொரு பொருள்களை வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த அடிப்படையில் தான் நான் இந்த பொருளை காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு அட்டையோ இல்லை சார்ட்டோ ஏதோ ஒன்று இல்லை. இப்போ எனக்கு வந்து சார்ட்டு கூட காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி சாஃப்ட் அட்டையெல்லாம் நான் வச்சுருக்கிறதுனால அந்த அட்டையை எடுத்து காட்டுறேன். அடுத்தால ஒரு சிசர்ஸ், சரிங்களா, கத்திரி வேணும், கத்திரி எடுத்துருக்கிறேன். நான்காவதாக ஒரு மார்க்கர் எடுத்துருக்கிறேன். சரிங்களா, மார்க்கர் வந்து மார்க் பண்ணுறதுக்காக ஒரு மார்க்கர் எடுத்துருக்கிறேன். ஸோ இதுதான் நமக்கு தேவையான பொருட்கள். அடுத்து வந்து பசை. பசை வந்து ஃபெவிகால் வச்சுக்கிடலாம். ஃபெவிகால் வந்து கொஞ்சம் காய்கிறதுக்கு லேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ இது சம்மந்தமாக மதுரையில் கொஞ்சம் போய் ஜாமான் வாங்கும்போது நண்பர் ஒருத்தர் சொன்னாங்க, B700ன்னு ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குது. இது வந்து இந்த துணி ஓட்டுறது மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கடையிலே கிடைக்கும். சரிங்களா? இதுதான் வாங்கணும்னு இல்லை, ஃபெவிஸ்டிக் கூட யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் நல்லாவே ஒட்டுனது, அதனால நான் இதை வாங்கி வச்சுருக்கிறேன். இது யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொஞ்சம் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறீங்கன்னா ஃபெவிகாலே நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? எனிஹாவ் ஒரு துணி ஒரு அட்டையோடு ஒட்டுவதற்காக நண்பர்களே போட வேணாம்னு சொல்லுவதுக்கப்புறம் போட்டுட்ருக்கீங்கன்னா எப்படி, கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள். அட்டெண்டன்ஸோ மெசேஜோ அனுப்ப வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த மாதிரி பேஸ்ட் ஏதாவது ஒன்று துணியும் அட்டையும் ஒட்டுறது மாதிரி என்ன பேஸ்ட் கிடைக்குதோ, உங்களுக்கு அவைலபிள் எது இருக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கணும். ஸோ இப்போ இந்த 5 பொருட்கள் தான் நம்ம பார்த்துருக்குறோம். சரி, அந்த 5 பொருள்களை நம்ம எடுத்துக்கிறோம். கையில் வச்சுருந்தீங்கன்னா அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? முதலாவதாக இப்போ நம்ம இந்த சாக்ஸ் பாருங்கள். முதல்ல நான் சொல்கிறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. பிற்பாடு நீங்கள் அதோட செய்கிறதுக்கான நேரத்தை தரேன். சரிங்களா? இப்போ எத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறாங்க? யாராவது இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சாக்ஸோட எந்த கால் சாக்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? வலது காலம் அல்லது இடது காலம் சாக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த சாக்ஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட சாக்ஸ் மட்டும் நீங்கள் பாருங்கள். நீங்கள் பிறகு உங்களோடது பார்த்துக்கலாம். கட்டை விரல் பகுதியிலேருந்து இது குண்டு விரல் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதி. இப்போ இப்படி தான் நம்ம மாட்டுவோம் இல்லையா? இப்படி வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து குதிங்கால். சரிங்களா? அந்த ஒரு இது கிடைக்கும் பார்த்தீங்களா, ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பண்ணியிருப்பாங்க, அது வந்து குதிங்காலில் வைக்கிறதுக்காக. அப்போ நம்ம கால் மாட்டினீங்க அப்படின்னா இது வந்து அநேகமாக இது வலது காலாக இருக்கும். சரிங்களா? வலது காலோட சாக்ஸ் இப்படி தான் இருக்கும். சரியா? இப்படி தானே இருக்கும். கால் குதிங்கால் இந்த பக்கம் கீழே இருக்கிறதுனால இப்படி இருக்கும். சரியா? ஸோ இப்போ நாம் எடுத்துக்கிட வேண்டியது
ஒரு இந்த சாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னம்னா தலைகீழாக வச்சிங்க அப்படின்னம்னா இது வந்து காலோட அடிப்பகுதியும் இது நம்ம இது தலைகீழாக வச்சுக்கோம் சரிங்களா. அப்போ வந்து எப்படின்னா நம்ம வழக்கமாக மாட்டுறது இப்படி இருக்கும் கால் சரிங்களா. இப்போ அதை தாண்டி இப்படி மாட்டோம் சரிங்களா. இந்த வருஷத்தில் வச்சுருக்கோம், அதாவது தலைகீழாக. எதுக்குன்னு தெரியுதுங்களா, என்ன பர்பஸ்க்காக நம்ம இப்படி வச்சுருக்கோம்னு தெரியுதா. இந்த கை இருக்குது பார்த்தீங்களா, நம்ம அந்த கை ரெண்டு இதை வச்சு தான் நம்ம வந்து அந்த பக்கட்டை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. அப்போது சாக்ஸ் வந்து இப்படி இருந்துச்சு அப்படின்னம்னா உங்களுக்கு சரியாக இருக்காது, அந்த இந்த இடம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆப்போசிட் சைடில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. எதுக்காக நம்ம வைக்கிறோங்கிறது பார்த்துக்கோங்க கரெக்டாக. இப்படி வைக்கும்போது ஒரு ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. அப்போ அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அடிப்பக்கத்து இல்லாமல் தலைகீழாக வைக்கணும். தலைகீழாக வைக்கணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். தலைகீழாக வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த கால் வந்து இந்த பக்கம், இது புதி கால் கீழே வந்து இந்த கீழே வந்து இந்த பக்கம் இருக்கிற. ஸோ இதை வச்சுக்கோங்க. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அடிப்பகுதி பூரா ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இதை பார்த்தீங்களா வச்சுட்டு தெரிஞ்சுங்களா, ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி ஒன்னோட ஒன்று கொஞ்சம் சுருங்கியோ அல்லது அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க ஓகேவா. ஃப்ளாட்டாக வச்சுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இப்போ நமக்கு இந்த கையை வச்சு பார்த்துக்கோங்க, அந்த கையை பார்த்துக்கோங்க. கை பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து மேல் பக்கமும் கீழே இருக்கிற பகுதிக்கு இதை கீழ் பக்கமும் வைக்க போகிறோம். அப்போ இப்படி தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இந்த மாதிரி தெரியுதுங்களா, இந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த பொம்மையோட வாயை வந்து அசைய போகிறோம் சரிங்களா. அப்போ நம்ம இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த விரல் இது எத்தனை இன்ச் இருக்கும் 3 இன்ச்சு இருக்கும் சரிங்களா. ஸோ எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா பெரும்பாலும் நமக்கு இருக்கிறது அவ்வளோதான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இங்கே நாம் என்ன செய்ய போகிறோம்னா இந்த மாதிரி நான் எடுத்து சொன்னேன் இல்லையா, இந்த ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன்ல, இந்த பகுதியில் அந்த 3 விரல் சரிங்களா பார்த்தீங்களா, இந்த 3 விரல் இருக்கிற மாதிரினா எந்த இடம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடம் வரும்ல, இது வரும். ஸோ அப்போ இந்த இடத்த பார்த்துக்கோங்க, 3 விரல் இருக்கிறது இந்த இடம் தெரியுதுங்களா. நிறைய சிரமம் இருக்குது எனக்கு தெரியுது, வேறு வழி இல்லை. ஆன்லைனில் பண்ணும்போது 3 இன்ச் இருக்குதுன்னா இந்த விரல் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஓகேவா. ஸோ இதை மார்க் பண்ணிக்கணும், இந்த இடத்த மார்க். இந்த ஓரத்தை பூரா என்ன செய்ய போகிறோம்னா மெதுவாக கட் பண்ண போகிறோம் புரியுதுங்களா. இந்த ஓரத்தை ஃபுல்லாக இது வரைக்கும் கட் பண்ண போகிறோம், இந்த 3 இன்ச் அளவுக்குன்னு கட் பண்ணணும் சரியா. இல்லை இதை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கிடலாம் அப்படின்னோம்னா 3 இன்ச்சு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 3 இன்ச்சுக்கு நாம் என்ன செஞ்சிடலாம்னா அட்டையில் கூட வெட்டிக்கிடலாம் சரிங்களா. இந்த மாதிரி ஒரு நீள்வட்டமாக இருக்கக்கூடிய பகுதியில் 3 இன்ச்சுக்கு நான் இப்போ கட் பண்ணியிருக்கேன். இதாக பார்த்தீங்களா, நடுவரில் வச்சு பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சுக்கு கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் கூட நீங்கள் யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இதை பண்ணிவிட்டு இந்த அகலம் மட்டும் நீங்கள் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் சரிங்களா. இந்த அகலமும் இந்த ஓரமும் இந்த ஓரமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இதையும் கட் பண்ணிகிட்டே நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம இதை கட் பண்ணினதுக்கப்புறம் கூட நம்ம அட்டை பண்ணிக்கலாம் சரியா. இப்போ நம்ம இப்படியே பார்க்கலாம். இப்போ இதில் 3 இன்ச்சு இங்கேருந்து இது வரைக்கும் 3 இன்ச்சுனா இந்த அளவு நான் பார்க்குறேன். இந்த என்னோட நான் கை பிடிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இடம் இந்த அளவு. இப்போ இதை கட் பண்ணலாம், நான் கட் பண்ணுறேன், பிறகு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நான் வச்சுருக்கிறேன். இந்த ஓரத்தை ரொம்ப பெருசாலாம் பண்ணிடாதீங்க. இதை வந்து என்ன செய்யுங்கன்னா ஃப்ளாட்டாக வச்சுக்கோங்க, அது ரொம்ப கவனமாக இருங்க. 2 பக்கமும் சாக்ஸு சுருங்காமல் இருக்கணும். வெட்டுறது தெரியுதுங்களா உங்களுக்கு, நல்ல கத்திரியாக வச்சுக்கணும். இப்போ நாங்கள் வெட்டியிருக்கிறேன் சரிங்களா, இந்த ஓரம் வெட்டியிருக்கிறேன் பாருங்கள் தெரியுங்களா, வெட்டினது இந்த ஓரம் இது வரைக்கும் வெட்டியிருக்கிறேன். ஸோ அதே போல் இந்த ஓரம் வரைக்கும் இங்கே எங்கே ஆரம்பிச்சிங்களோ இந்த எந்த இடத்துல இங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே போல் இந்த இடம் அது வரைக்கும் நீங்கள் வெட்டணும் ஓகேவா. உங்களுக்கு தெரியறதுக்காக நான் கையில் வச்சு பண்ணுறேன். நீங்கள் வெட்டுறீங்க அப்படின்னோம்னா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, தரையில் வச்சு இல்லை டேபிளில் வச்சு நீங்கள் வெட்டுங்க, வச்சுக்கலாம் சரிங்களா. பார்த்தீங்களா 2 பீஸ் ஆகிடுச்சு. உள்ளே ஏற்கனவே என்ன இருக்குன்னா ஏற்கனவே
தையலுக்கான நூல் இருக்கும், அதை கட் பண்ணி விட்டுருங்க சாக்ஸோட. இப்போ நான் வச்சிருக்கிறது வந்து எந்த பக்கம்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? வெளிப்பக்கம் தான் வச்சிருக்கிறேன், சாக்ஸோட வெளிப்பக்கம் தான் வச்சிருக்கிறேன். உள் பக்கம் அது உள்ளே தான் இருக்கு, தையல் இருக்கு பார்த்தீங்களா, அது உள் பக்கம். ஓகேவா? இப்போ கூட நீங்கள் வச்சு செக் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். இது குதிங்கால், இது குதிங்கால், இந்த பக்கம் நம்ம வைக்கிறோம். தெரியுதுங்களா? இந்த மாதிரி பண்ணணும். ஓகே, இப்போ அது ரெண்டாக கட் பண்ணியாச்சு. நீங்களும் கட் பண்ணணும்னா இப்போ கட் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டையில் 3 இன்ச் அளவுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறோம். ரெண்டாக கூட மடிச்சுக்கலாம் ஒரு அட்டையை. நான் இப்போ இந்த ஷேப்பில் இருக்குங்கிறதுக்காக நீங்கள் குழப்பிக்கிடாதீங்க. இது நான் ஏற்கனவே செருப்பு சாக்ஸ் உள்ளது அப்படிங்கிறதுனால இதை வந்து நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சரியா? இதை பழைய அட்டையாக இருக்கிறதுனால அதாவே கட் பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து 3 இன்ச் அளவுக்கு அப்படிங்கும்போது ஒரு 3 இன்ச், சரிங்களா? 3 இன்ச் அப்படின்றது இந்த அளவு. இப்போ அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணலாம். சரியா? இதுக்கு மற்றபடி வசதியாக இருக்கும். அதனால் ஒன்று சார்ட் பேப்பராக இருக்கணும். சார்ட் பேப்பர் கூட என்ன செஞ்சிடும் அப்படின்னா ரொம்ப நாளுக்கு நிற்காது, என்ன செஞ்சிடும்னா கிழிஞ்சிருக்கான வாய்ப்பு. ஸோ அதனால் நான் கட் பண்ணிட்டேன். சரி, பார்த்தீங்களா? 3 இன்ச் திக்னஸில் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ இதை எடுத்துக்கோங்க. இப்போ 2 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து சாக்ஸை 3 இன்ச் அளவில் இந்த ஓரமும் அந்த ஓரமும் கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு கட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா, இப்போ கட் பண்ணது பார்த்தீங்களா, இது 2 பக்கம் இருக்கும். 2ஆக மடித்து நான் கட் பண்ணியிருக்கிறேன். அப்படிங்கும்போது உங்களுக்கு நீளமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நீள் வட்டமாக இருக்கும். சரிங்களா? நீள் வட்டமாக இருக்கும். இதை நம்ம 2ஆக மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இதுதான் நமக்கு வந்து இந்த வாய் திறக்குது. சரி, பார்த்தீங்களா? சரிங்களா? இதுதான் நம்ம பண்ண போகிறது. ஸோ அப்போ இந்த விரல் இருக்குது கீழே, இங்கே வந்து மேலே 4 விரல். ஓகேங்களா? இந்த 4 விரலை வச்சுட்டு நம்ம பண்ண போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. இப்போ வேறு ஒன்றுமே செய்ய போகிறதில்ல. ரொம்ப சிம்பிள் வே என்ன அப்படின்னா, இப்போ 2ஆக கட் பண்ண இந்த சாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சாக்ஸோட 2 பகுதி இருக்குல்ல, இதை கவனமாக வச்சு பார்த்துக்கோங்க. இந்த மேலே இருக்க குதிங்கால் பகுதியும் கேட்கும். சரிங்களா? இப்போ இதை என்ன செய்ய போகிறோம்னா, இந்த வெட்டின அட்டையை உள்ளார வச்சு கரெக்டாக இந்த ஓரங்களை ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோம், பிடிக்க போகிறோம். சரிங்களா? ஓரத்தை பூரா நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ஒன்று ஒட்ட போகிறோம். உங்கள் வீட்டில் தையல் மிஷின் இருக்குது அப்படின்னம்னா வேறு ஒன்றுமே செய்ய வேண்டாம். இந்த 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 துணி இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த துணியை வச்சு ஓரமாக என்ன செஞ்சிடலாம்னா ஒட்டிடலாம், தச்சிடலாம், அல்லது வந்து ஒட்டிடலாம். நடுவில் வந்து என்ன செய்யணும் இருக்குன்னா ஓப்பன் இருக்கும், அதாவது கேப் இருக்கும். ஏன் தெரியுதுங்களா? அந்த விரல் வந்து உள்ளார போகணும்ல, அதுக்காக. ஸோ அப்போ நாம் இப்போ பண்ண போகிறது, இந்த ஓரம் முழுவதும் பசையை தடவுறோம். தடவி இந்த துணியை மேலே ஓட்டுறோம். சரிங்களா? இப்போ நான் பசை தடவி ஓட்டுறேன், நீங்களும் ட்ரை பண்ணலாம். பண்ணுறேன். தெரியுதுங்களா? ஓரத்தை மட்டும்தான் நான் பசை போட்டுக்கிறேன், ஓரத்தை மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன். ஒட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, யூ ஷேப்பில் மட்டும்தான் நான் போட்டுக்கிறேன். பார்த்துக்கோங்க, யூ ஷேப்பில் தான் போடுறேன். இங்கே பாருங்கள், இதில் இருந்து துவங்கி அப்படியே இது வரைக்கும் தான் போட்டிருக்கேன். இந்த பக்கம் போடலை, நடுவில் வந்து நான் போடலை. ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா, யூ தலைகீழாக இருக்குது. யூ இந்த க்ளோஸ் பண்ணிடு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஓரம் முழுக்க யூ ஷேப்பில், தலைகீழான யூ ஷேப்பில் நம்ம ஒட்ட போகிறோம். சரிங்களா? அதே போல் இப்போ எப்படி அங்கே பண்ணீங்களோ அதே மாதிரி ஓரம் மட்டும் நீங்கள் என்ன செய்யுங்க, கம்மு போடுங்க. ஓரம் மட்டும் கம் பண்ணுங்க. ஓரம் மட்டும் நான் கம் பண்ணியிருக்கேன். கரெக்டாக வச்சு நீங்கள் என்ன செய்யுங்கன்னா பேசுங்க. இப்போ நீங்கள் ஃபெவிகால் வச்சு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபெவிகால் உடனடியாக நீங்கள் என்ன செய்யாதுன்னா காயாது, காயுவதற்கு நேரம் எடுக்கும். ஓகேவா? இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி பேஸ்ட் அப்படின்னா உடனே காணும். ஓகேவா? 50% நமக்கு வந்து என்ன முடிஞ்சு, உங்களுக்கு ஒரு பப்பெட் வந்து நம்ம பண்ணிட்டோம், சாஃப்ட் பப்பெட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
இந்த ஓரம் இருக்குதுங்களா, கரெக்டாக இந்த வாய் பக்கம் வரைக்கும் வந்துருக்கான்னு பாருங்கள். இந்த பாருங்கள் கரெக்டாக இருக்குதா? ஸோ இது மாதிரி இருக்கணும். ஸோ அதே போல் இந்த ஓரம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த ஓரம் கரெக்டாக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து திறந்து வாய் மூடுறதுக்கு சரியாக இருக்கும். ஓகேவா? இப்போது மீதி இருக்கக்கூடிய பகுதி இருக்குன்னா உங்களோட இமேஜினேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து இதை என்ன செஞ்சுக்கோங்க, உள்ளே வைக்கிறேன்னா வச்சுக்கலாம். சரியா? ஸோ இது மாதிரி இது பண்ணிக்கோங்க. சப்போஸ் வந்து இது உங்களுக்கு வேறு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை கட் பண்ணிடலாம். இந்த ஓரத்தில் பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட அழகுபடுத்துகிற வேலை உங்களோட. சரியா? ஸோ இப்போ நம்ம கையில் வந்து மேல் பக்கமும் வாய் திறந்துங்கிற மாதிரி 2 பார்ட் வந்து நம்ம கிடைச்சிடும். சரிங்களா? ஸோ உள்ளே வந்து நாக்கு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும்ல. அப்போ அதுக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மார்க்கரை வச்சு நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கிடலாம். ஏன்னா இப்போ நாம் வந்து ஒரிகாமி பண்ணிட்டு இருக்கிறதுனால நமக்கு என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, காகிதத்தையே என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு நாக்கு மாதிரி கட் பண்ணலாம். சரிங்களா? சரி, பார்த்தீங்களா? ஒரு சின்ன பீஸ் மாதிரி கட் பண்ணி கூட என்ன செஞ்சிடலாம், இதில் வச்சிடலாம். ஓகேவா? இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம், ஸ்கெட்சு வச்சு பண்ணிக்கலாம். ஸ்கெட்ச் வச்சு இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஓகேவா? ரைட். இப்போ நான் கட் பண்ணி இருந்ததுனால நான் கட் பண்ண பேப்பரையே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ ஒரு நாக்கு பகுதி இந்த பக்கத்தில் இருக்க மாதிரி. ஓகேவா? ரைட். அதையே வந்து மேல் பக்கமும் கொஞ்சம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு சரியாக ஒட்டணும் இல்லையா, அதனால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தலைப்பகுதி அப்படின்னா அதுக்கு அடியில் இருக்கக்கூடிய பகுதியில் வாய் பகுதியாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இது வந்து குதிங்கால் பகுதி. குதிங்கால் பகுதி இருக்குது அப்படின்னோம்னா கை இப்படி தான் வரும். அப்படிங்கும்போது